தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு தருகிறார். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதல் தரும் தேவன். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தரும் தேவன். யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிறவர். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் திடங்கொள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து அன்பை கொடுக்கிற தெய்வன். அன்பு என்றால் இயேசுதான். அதனால்தான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தெய்வன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் அனைவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயம் நல்லதே நடக்கும், விரைவில் நடக்கும். வாழ்க எல்லா வளமுடனும். ஆமேன், ஆமேன்.